அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மீகா 2:13 வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நான் நீக்குகிறவராய் உன் வாழ்க்கையிலே என்று வெளிப்படுவேன். இந்த தடை எப்படி நான் எதிர்கொள்ள போகிறேன், இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலையேன்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் நான், உனக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அப்படின்னா என்ன? அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறபடியால் அவர் உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த தடைகளை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். எனவே உங்களுக்கு முன்பாக சென்று, உங்களுடைய எதிர்காலத்திற்கு சென்று, உங்களுடைய நாளைய தினத்திற்கு சென்று அங்கே இருக்கிற தடைகளை நீக்கி அப்புறப்படுத்தி அகற்றி விடுகிறார். அது மட்டுமல்ல, இப்போ உங்க கூட இருக்கிறார். ஆமென். அவர் தடைகளை நீக்கினபடியால் அடுத்து போட்டிருக்கு, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்ப அவர் தடையை நீக்கிட்டாரு. அதனால நான் என்ன செய்யறேன்? எனக்கு முன்பா இருக்கிற தடையை உடைச்சு அப்படியே நான் உட்பிரவேசிக்கிறேன் வாசல் வழியாய். இயேசு சொன்னார், நானே வாசல். அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, போட்டிருக்கு, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்படின்னா என்ன? கர்த்தர் தான் நம்ம ராஜா. அவர் நமக்கு முன்னாடி போவார். அப்ப இயேசு சிலுவை மரணத்தின் மூலமாய் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவர், அவர் நம்மை வழி நடத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கிவிட்டேன். ஆமென். எனவே உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் நீங்கினது. தைரியமாய் போய் தடைகளை உடைத்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போயிட்டு இருக்காரு. அவர் உங்களை வழி நடத்துகிற பாதையில் போங்க. தடைகள் நீங்கினது, தாமதங்கள் விலகினது. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஜெயம் உங்களுக்கு. உங்களுடைய அற்புதம் உங்களுடையதாக இருக்கும். நீங்கள் பெரிய சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.